திருமணமான பிறகு கணவனை கைக்குள்ள போட்டுக்கொள்வது எப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. நல்லா கேட்டீங்க. கணவனை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதே தப்பு. கட்டுப்படுத்தணும்னா அதை சிங்கத்தை கூடையில போட முயற்சி பண்ற மாதிரி. ஆனா அவரை மனசுல இருந்து உங்களோட இணைச்சு வையலாம். அது எப்படின்னா, அதுக்கு தான் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வீடியோ பெண்களுக்கானது. ஆண்கள் பார்க்கணும்னு தேவையில்லை. முதல்ல அவருக்கு வேண்டியவராக மாறுங்க. அவர் சண்டை போடுறப்போ நீங்க அமைதியா இருந்துங்க. அவர் கோபமா வந்தா ஏன் கோபம்னு கேளுங்க. அவர் சொல்றத கேட்டு சில சமயம் சும்மா நீங்க சொல்றது சரிதான்னு சொல்லுங்க. கிறுக்கு பையன், அவனுக்கு என்ன போகுது, இப்படி நீங்க செஞ்சா அவர் உங்க மேல கோபம் இல்லாம நல்லா சந்தோஷமா பாத்துப்பாரு. ரெண்டாவது, அவர் மனசு படிச்சுக்கணும். அவர் வேலை செஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன மச்சா கஷ்டமா இருக்குன்னு கேளுங்க. ஒரு டீ கொண்டு வந்து கொடுங்க. இது அவருக்கு பரவாயில்லையே, இவா எனக்காக காத்திருக்காளேன்னு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வரும். மூணாவதா, அவர் முன்னால எப்பவும் நீங்க தான் என் கணவர், நீங்க தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுங்க. மனுஷர் ரெக்க கட்டி வானத்துல பறப்பான், ஆனா உள்ளூர் அவர் எடுக்கிற முடிவுல உங்கள் கருத்தையும் சேர்த்துக்குவாரு. இது ஒரு வித்தை. ஆனா அது அவருக்கு தெரியாம இருக்கிற வரை பெண்களே உங்க காட்டுல மழைதான் போங்க. அவர் உங்களுக்கு செய்யற ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் நன்றிங்க மச்சான்னு சொல்லுங்க. இந்த வீடு நல்லா இருக்கு உங்களால தான், உங்க காரணமாகன்னு சொல்லுங்க. இது அவரை மேலும் நல்லவராக மாற்றும். கடைசியாக, அவர் முன்னால எப்பவும் அழகாக மரியாதையாக இருங்க. வெளியூர்ல அவருக்கு மட்டும் தெரியும் பாணியில சின்ன ரகசியம் வச்சிங்கன்னா, இது இவள் எனக்கு மட்டும் தெரியும்னு ஒரு தனி இணைப்பை உருவாக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க, கணவரை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அவரை உங்களோட சேர்த்து வாழ வச்சுக்க முடியும். அதுதான் நிஜமான வெற்றி. இதெல்லாம் அவரை ஏமாத்தணும்னு இல்லைங்க. கணவன் மனைவி பேச்சை கேட்டுதான் இங்க பல குடும்பம் நாசமா போகுதுன்னு தப்பான பொருளி பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்களும் உங்க கணவரும் சந்தோஷமா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்.